வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துகள். கிறிஸ்மஸ்னு சொன்னாலே கிறிஸ்மஸ் தாத்தாவும் பெல்லும் கேக்கும் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த வீடியோவில் சிம்பிளான பால் கோன் கேக் ரெசிபியை நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? கோன் கேக் செய்ய தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு முட்டை, அரை கப் சர்க்கரை, ஒரு கப் மைதா, அரை கப் பால், ஒரு 3/4 கப் பால் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கணும். உருக்குன வெண்ணெய் ஒரு ஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை, பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்பட்ட அரை டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் முட்டையை எடுத்துக்கலாம். அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். அதுலேயே நம்ம இப்போ சர்க்கரையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதுலேயும் பீட் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா கையிலேயும் பீட் பண்ணலாம். நல்லா நுர வர அளவுக்கு பீட் பண்ணணும். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடும். நல்லா பஃபியாக நல்லாயிருக்கும். இது போல் இந்த லெவலுக்கு வர வரையிலும் பீட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதில் மைதா மாவு ஜலிச்சுக்கலாம். மைதா மாவோடவே நாம் பேக்கிங் பவுடரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா ஜலிச்சிடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கணும். நம்ம முட்டை போடும்போது நல்லா ஐயாக பீட் பண்ண மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். உருண்டை எதுவும் இல்லாமல் நம்ம லேசாக கலந்தாவே மாவு நல்லா உருண்டை எதுவும் இல்லாமல் நல்லா வந்துடும். இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்ணெயும் சேர்த்துட்டு கலந்துடலாம். இப்போ நமக்கு கேக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கோன் ஷேப்பில் இருக்கிற கிளாஸ்க்குள்ளே நெய்யெல்லாம் தடவி வச்சுருக்கேன். நாம் ஒவ்வொன்றுலேயும் பாதி பாதி அளவுக்கு கேக் மாவு ஊற்றினா போதும். அது சும்மா ஒரு 2 முறை லைட்டாக தட்டி விட்டுடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம தட்டு வச்சு இந்த கோன் கிளாஸ்லாம் உள்ளே வச்சிடலாம். இப்போ நாம் ஸ்டீம் மெத்தடில் தான் கேக் செய்ய போகிறோம். எல்லா கோன் கிளாஸையும் வச்சுட்டு நாம் ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணி போட்டு மூடிடணும். 30 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நம்ம நடுவில் திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நாம் மூடியை திறக்கலாம். திறந்து அந்த துணியை எடுத்தோம்னா நமக்கு இப்போது கோன் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் கழித்து கோன் கிளாஸ்லேருந்து நாம் கேக்கெல்லாம் தனியாக எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பால் கோன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ ரெட் கோன் கேக் ரெசிபியை பார்க்கலாமா? இப்போல்லாம் நிறைய பேர் மைதா மாவு சாப்பிட விரும்புகிறதில்ல. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. சேம் இன்க்ரீடியன்ட்ஸ், சேம் மெத்தட். மைதா மாவுக்கு பதில் ஹெல்த் மிக்ஸ் பவுடர். குவான்டிட்டி அதிகமாக செய்யணுங்கிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே டபுளாக எடுத்துருக்கோம். அதே போல் முதல் 2 முட்டை எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துடலாம். அதில் எசன்ஸும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுடணும். சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் கூட அடிச்சுக்கலாம். அந்த சர்க்கரையும் நல்லா கரையணும். அந்த முட்டையும் நல்லா நுரைச்சி பஃப்பாக வரணும். அது வரையிலும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறம் நாம் ஜல்லடையில் நாம் மாவை ஜலிச்சுக்கலாம். சத்து மாவை ஜலிச்சுக்கலாம். சத்து மாவு வீட்டில் கூட செய்யலாம். சத்து மாவு ரெசிப்பியும் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோலலாம் இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். அப்படி சத்து மாவு வீட்டில் செய்கிற நேரம் இல்லாதவங்க கடையில் நிறைய விற்கிறாங்க. நாங்கள் அந்த சத்து மாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே பேக்கிங் பவுடரையும் போட்டுட்டு ஜலிச்சுக்கலாம். இப்போ நாம் இதில் பால் ஊற்றி கலக்கணும். இப்போ நம்ம பால் ஊற்றி கலக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக நிதானமாக கலக்கணும். ரொம்ப ஹார்டாலாம் கலக்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலக்கணும். நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு அந்த மாவு வரணும். நம்ம உருண்டை எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ நமக்கு கேக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒயிட் கோன் கேக் செஞ்ச அதே மெத்தடு தான். இப்போ இதில்
அந்த சூடு பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெயை ஊற்றி கலந்துடலாம். இப்போ நாம் கோன் கிளாஸில் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம். அதில் பாதி பாதி அளவுக்கு மாவு ஊற்றிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த உடனே நாம் தட்டு வச்சு இந்த கோன் கிளாஸ்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மல்லு துணி எடுத்து மேலே மூடிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரையிலும் வேக விடணும். நடுவில் நாம் திறந்துலாம் பார்க்கக்கூடாது. 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நாம் இட்லி பாத்திரத்தை திறக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ரெட் கார்ன் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் வெளியே எடுத்து வச்சு சூடு ஆறின உடனே கிளாஸ்லேருந்து நம்ம கேக்கை வெளியே எடுத்துட வேண்டியது தான். சூப்பரான ரெட் கார்ன் கேக் ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 கேக் ரெசிபியும் பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.